அதிமுகவுடன் அந்த கூட்டணி பாஜக அதிமுக கூட்டணியில பாஜக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கு விருப்பம் இல்லை, அதே போன்று அதிமுக இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்களுக்கும் இதுல விருப்பம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்து அது எப்படி சமாளிச்சு இந்த தேர்தல்? அதாவது முதல்ல கூட்டணியே அமையாது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாங்க. கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு கூட்டணியும் ஒன்னா போகுமா, அந்த ரெண்டு கட்சியும் ஒன்னா வருமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. எங்களை பொறுத்தவரை எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்களுடைய வழிகாட்டுதலில் இந்த கூட்டணி மிக சிறப்பாக செயல்படும். இந்த கூட்டணி சிறப்பாக செயல்படுவது என்பது திராவிட முன்னேற்ற கழக அரசை வீட்டுக்கு அனுப்புவது. நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அர்ஜுனனுக்கு எது தெரியும், அவரோட வில்லை எடுத்து அம்பை எடுத்து பூட்டி நின்னாருன்னா அவருடைய இலக்கு மட்டும்தான் அவருக்கு தெரியும். அந்த மாதிரி இன்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரே இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி பல்வேறு இடங்கள்ல கூட்டணி அப்படின்னு வரும்போது இன்னைக்கு திமுக கூட்டணியில் இருக்கிற எல்லா கட்சிகளும் ஒரே மாதிரி இருக்காங்களா? அவங்களுக்குள்ள என்ன மாதிரி பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். இவை எல்லாம் எதுவாக இருந்தாலும் கட்சிகள் மட்டத்தில் பல்வேறு மட்டத்தில் அது சரி செய்யப்படும். மிகச்சரியாக அந்த ஒருங்கிணைப்பு என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இயல்பாக வரும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமி கூட்டணி ஆட்சியை பத்தி எதுவுமே இப்போ வரைக்கும் பேசவே இல்லை. கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்றது அமைச்சரவையில் பிஜேபி பங்கெடுக்கும், இல்லாட்டி கூட்டணி கட்சிகள் பங்கெடுக்கும் அப்படின்றதா எங்களுடைய முதல் இலக்கு. நான் சொன்ன மாதிரி நீங்க இந்த வார்த்தைகளை வச்சுட்டு அந்த அரசா இந்த அரசாங்கிறது இல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் இருக்கிறது, ஒத்துக்கிறீங்களா? தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை வகிக்கிறது. இதுல எந்த குழப்பம் இல்லையா? முதல்ல இந்த கூட்டணியினுடைய வேலை என்ன? 26 தேர்தலில் ஜெயிப்பது, ஆட்சி அமைப்பது. அதற்கு பின்பாக மற்ற விஷயங்கள் நீங்க பேசுறதெல்லாம் எப்படி இருக்கோ அதெல்லாம் எங்க தலைவர்கள் முடிவு பண்ணுவாங்க. வலுவான கூட்டணி என்டிஏ கூட்டணி 26 சந்திக்கும் அப்படின்றது. ஆமா, தேமுதிக பாமக உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லப்படுது. வாய்ப்பு இல்ல, ஸ்பெகுலேஷன்லாம் ஆளாளுக்கு எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. தேர்தல் நெருங்க வெற்றி கூட்டணி யார் அப்படிங்கறத மக்கள் பாப்பாங்க, அரசியல் கட்சிகளும் பாப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இன்னும் 6 மாசம் கழிச்சு என்டிஏ கூட்டணியில எத்தனை கட்சிகள் சேர போகுதுன்னு பாருங்க. ஓபிஎஸ் கைவிடப்பட்ட ஒரு பேச்சு இருக்கு. ஓபிஎஸ் இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்காரா இல்லையா? ஏன்னா அவருக்கு இந்த அமித்ஷா அதிமுக சந்திப்பப்போ கோவை மருத்துவமனையில் இங்க சிகிச்சை பெற்று இருக்காரு. கூட்டணியில் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கு. குறிப்பா அன்றைய தினம் அவர் சென்னையில இருந்துமே அமித்ஷா சந்திக்கிறதுக்கான நேரம் கொடுக்கல அப்படின்றது ஒரு. இந்த கேள்விய மத்திய உள்துறை அமைச்சருக்கு உங்க மாதிரி மீடியாக்காரங்க வச்சாங்கல்ல, அவர் என்ன பதில் சொன்னாரு? அதே பதில் தான் என் பதில். அண்ணாமலை அவர்கள் நேற்று பேசினாரு. இந்த மாதிரி நானுமே நேற்று ஊர்ல இல்ல, நான் கோவால இருந்தேன். அவர் உத்தராகண்ட்ல இருக்காரு. உத்தராகண்ட்ல தனிப்பட்ட பயணமா சென்றிருக்காரு. திருப்பி ஒரு 3 நாள் கழிச்சு வரேன் இருக்காரு. மாநில தலைவர் கோயம்புத்தூர் வரும்போது திரு அண்ணாமலை அவர்களும் இங்க கூட உடன் இருப்பார். அதிமுக பாஜக கூட்டணியில தற்போது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஏதாவது வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.